வனத்தில் உள்ள மலர் வகைகள் யாவும் கொய்து. பேஸ் குறைங்க. வனத்தில் உள்ள மலர் வகைகள் யாவும் கொய்து, வாசனை வேர் பச்சிலைகள் யாவும் சேர்த்து. வனத்தில் உள்ள மலர் வகைகள் யாவும் கொய்து, வாசனை வேர் பச்சிலைகள் யாவும் சேர்த்து. கனத்ததொரு பூப்பொதியாம் ராமன் காதை வான்மீகி என்னும் தவசி கட்டோடு ஈந்தான். வனத்தில் உள்ள மலர் வகைகள் யாவும் கொய்து, வாசனை வேர் பச்சிலைகள் யாவும் சேர்த்து. கனத்ததொரு பூப்பொதியாம் ராமன் காதை வான்மிகி என்னும் தவசி கட்டோடு ஈந்தான். இனத்தையெல்லாம் ஆய்ந்தறிந்து இணைத்து கோர்த்து இடை கிடந்த மாசு மருவு யாவும் நீக்கி தனித்த மனம் அறம் திகழும் மாலையாக்கி தரணிக்கே சூட்டி வைத்தான் கம்பன் தானே. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். உடம்பில் ஆபரணம் இல்லாமல், ஆடை இல்லாமல், எல்லாவற்றையும் பற்றிக்கொள்ளும் ஆசை இருந்தாலும் மூடிய கைகளோடு தான் ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு வருகிறது. எல்லாவற்றையும் ஆளப்போகும் குழந்தை உலகத்திற்கு வரும்போது மூடிய கைகளோடு வருகிறது. எல்லாவற்றையும் ஆண்டு முடித்த பிறகு போகிற போது கைகளை விரித்து வைத்துக் கொண்டு போகிறது. ஏதும் இல்லாமல் மூடிய கைகளோடு, ஆடையும் இல்லாமல் ஆபரணமும் இல்லாமல் வந்த குழந்தையை ஒரு தாய் ராசா என்று கொஞ்சுவது போல, அறிஞனும் இல்லாத ஆய்வாளனும் இல்லாத என்னை ஆய்வறிஞர் என்று அழைத்த கம்பன் கழகத்திற்கு, அதன் தாயின் கருணைக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். நண்பர்களே, இந்த உலகில் எழுதப்பட்ட எல்லா காப்பியங்கள், சிறிய நீண்ட பெரிய கவிதைகள் அனைத்தையும் தொகுத்து அவைகளை 3 வகைகளாக மொழியியல் அறிஞர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். நான் ஆய்வறிஞர் என்று நீங்கள் அழைத்த பிறகு அதற்கு ஒரு நியாயம் செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. எல்லா உலகத்திலே இருக்கிற, அது 4 வரி கவிதையாக இருந்தாலும், 10,500 பாடல் கொண்ட கம்பன் பாடலாக இருந்தாலும், அனைத்தையும் வருக புதுச்சேரி கம்பன் கழகத்தினுடைய தலைவர், புதுச்சேரி அமைச்சர், அது 4 வரி கவிதையாக இருந்தாலும் 40,000 வரி கவிதையாக இருந்தாலும், உலகத்தில் எழுதப்பட்ட எல்லா கவிதைகளையும் தொகுத்து 3 வகைமைகளாக மொழியியல் அறிஞர்கள் பிரித்தார்கள். ஒன்று, ஒரு கவிதையில், ஒரு காப்பியத்தில், ஒரு நாடகத்தில் கவிஞன் நம் முன்னே நின்று பாடும் தன்னுணர்ச்சி பாடல்கள். ஆங்கிலத்தில் சாலிலகி என்பார்கள். நேரடியாக கவிஞன் நம்மை பார்த்து பாடுவது முதல் வகை. 2வது வகை, கதாபாத்திரங்கள் பேசிக்கொள்ளும், ஆனால் காட்சியில் இயக்குனர் இருக்க மாட்டார். அவர் மறைந்திருப்பார். ஆனால் அவர் சொன்னதைத்தான் பாத்திரங்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். பாத்திரங்களின் அசைவை, மொழியை, உடல் மொழியை எல்லாவற்றையும் அவரே தீர்மானிப்பார். ஆனால் அவர் காட்சியில் இருக்க மாட்டார். ஒன்று, கவிஞன் கண் பார்த்து நேர்பட பாடுவது ஒன்று. 2வது, கவிஞன் படைப்பாளன் இயக்குனன் மறைந்து நின்று, எஸ்பி முத்துராம பச்சி உட்கார்ந்துருக்கிற மாதிரி இயக்குனர்கள் மறைந்து நிற்க கதாபாத்திரங்கள் மட்டும் பேசுவது 2வது வகை. 3வது ஒரு வகை இருக்கிறது. அந்த 3வது வகையில் பாத்திரங்களும் உரையாடி கொண்டிருப்பார்கள். எழுதினவனும் நம்மோடு இருப்பான், படைத்தவனும் பக்கத்திலேயே இருப்பான். பல சமயங்களில் பரம்பொருள் போல் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பான். ஆனால் அந்த காட்சியில் அவனும் இடம்பெற்றிருப்பான். எக்கோ ஆகுது, இதெல்லாம் முதல்ல செஞ்சு வச்சிருங்க. குறைங்க, எக்கோ ஆகுது பாரு, எக்கோ குறைங்க, பேஸ் குறைங்க, விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. இப்போ 3 வகைமைகள். 1, கவிஞன் தன்னுணர்ச்சியாக பாடுவது. 2, கதாபாத்திரங்கள் பேசுவது.
3 கதாபாத்திரங்களோடு படைத்தவனும் நின்று பேசுவது. இந்த 3 வகைகளிலே தான் உலகத்தின் எல்லா காப்பியங்களும் அடங்குகிறது. ஆனால் உலகின் பெரும்பான்மையான காப்பியங்களை எழுதிய படைப்பாளிகள் 1, 2 தான் தங்கள் தோற்றம் வெளிப்படுத்துவார்களை தவிர 3 நின்று இயங்கும். தனித்து பேசும், பாத்திரங்களையும் பேச வைக்கும், பாத்திரங்களோடு நின்று படைத்தவனும் பேசும். கவிதைக்கான உலகின் 3 அம்சங்களையும் இணைக்கும் இலக்கணத்திற்கு பொருந்துகிற உலகின் ஒரே கவிஞன் கவிச்சக்கரவர்த்தி கம்பன். அவன் தனித்து நம்மோடு பேசுகிற கவிதைகள் உண்டு. அவன் இயக்கும் கதாபாத்திரங்கள் அவனின்றி பேசும் காட்சிகள் உண்டு. அவனும் சேர்ந்து நின்று பேசும் காட்சிகள் உண்டு. இந்த 3 வகைமையிலும் உலக இலக்கியத்தில் பொருந்துகிற ஒரு கவிஞன் உண்டு என்றால் அது கம்பன் மட்டும்தான், வேறு எவரும் இல்லை. மற்றவர்கள் 2 தேர்ச்சி பெறுவார்கள், 1 இல்லாது போய்விடுவார்கள். இந்த 3 நின்று தானும் பேசி, பாத்திரங்களும் பேசி, பாத்திரங்களோடு தானும் நின்று பேசி காப்பியத்தை நடத்திய பெரும் புலமைக்கும் பேருக்கும் உரியவன் கவிச்சக்கரவர்த்தி கம்பன். அப்படி நடத்துகிற போது கம்பன் நேரடியாக நம்மோடு பாடுகிற சில பாடல்களையும், கம்பனின் கதாபாத்திரங்கள் பேசுகிற சில பாடல்களையும், பாத்திரங்களுக்கு கூட கம்பனும் நின்று பேசுகிற சில பாடல்களையும் இந்த ஆய்வரங்கில் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறோம். முதலில் சில பாடல்கள் நம்மை பார்த்து கம்பன் பாடும் பாடல்கள். சில பாடல்கள் கதாபாத்திரங்கள் பேச கம்பன் மறைந்து நின்று இயக்கும் காட்சிகள் பாடல்கள். சில கம்பனும் சேர்ந்து நின்று பாடும் பாடல்கள். இந்த 3 வகைமைகளில் முதல் வகைமையாக கம்பன் கண்ணுக்கு நேரே நம் கண் பார்த்து பேசும் சில பாடல்களில் கற்பனையின் உச்சம் தொடும் சில பாடல்கள் இருக்கிறது. என் வாசிப்பின் எல்லை ரொம்ப குறைந்தது. ஆனால் என் வாசிப்பின் எல்லையில் உலக இலக்கியத்தில் கற்பனையில் கம்பனுக்கு இணையான ஒரு கவிஞன் இல்லை, இல்லவே இல்லை. ஏனென்றால் கற்பனையின் உச்சத்தை கம்பன் எப்படி தொடுகிறான் என்பதை நீங்கள் கம்பனின் கற்பனையோடு மட்டும் மொழியோடு மட்டும் பார்க்கக்கூடாது. கம்பன் வாழ்ந்த காலம், சூழல், அதற்கு முன்னும் பின்னும் பிறந்த இலக்கியங்கள் என எல்லாவற்றையும் இணைத்து தொகுத்து பார்க்க வேண்டும். அப்படி தொகுத்து பார்த்தால் ஒரு பாடல் நான் படிக்கிற போதெல்லாம் வியந்து வியந்து படிக்கிற ஒரு பாடல். அது ராமன் வில்லை முடித்து விட்டான். வில்லை முடித்த போது தசரதன் அங்கே இல்லை. திருமண ஏற்பாடுகள் நடக்கிறது. திருமணத்திற்கு வர சொல்லி மிதிலையிலிருந்து அயோத்திக்கு அழைப்பு போகிறது. அழைப்பு கிடைத்த உடனேயே ஒரு பேரரசனான தசரதன் தன் படைகளோடும் பரிவாரங்களோடும் திருமணத்தில் பங்கேற்பதற்காக மிதிலைக்கு வருவதாக ஒரு படலத்தை கம்பன் காட்சி அமைக்கிறான். இந்த படத்தில் புவியியல் சார்ந்த உண்மைகளையும் கம்பன் பேசிவிட்டு போகிறான். அதாவது அயோத்தியிலிருந்து புறப்படும் தசரதனின் படைகள் மிதிலைக்கு போகும் வழியில் கங்கை ஆற்றை கடக்கிறது என்று கம்பன் பாடுகிறான். அப்படியானால் மிதிலைக்கும் அயோத்திக்கும் இடையில் கங்கை ஓடிக்கொண்டிருந்தது என்கிற தகவலை கம்பன் உங்களுக்கும் எனக்கும் தந்து விடுகிறான். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற கங்கை, பெருக்கெடுத்து ஓடுகிற கங்கையில் தசரதனின் படைகள் இறங்கி மேலேறி மிதிலைக்கு போக வேண்டும். அந்த பெரும் படை, சேனை, அம்புடை, அநீகம், வேலை, அகம், புனல் என்று கம்பன் சொல்கிறான். அந்த பெரும் படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாள் படை, எல்லா படையும் கங்கையிலே புகுந்து மாந்துகிறது. கங்கையின் தண்ணீரை அருந்துகிறது, முகந்து மாந்துகிறது. பெரும் படை, மிகப்பெரிய படை கங்கை நதியில இறங்கி தண்ணீர் அருந்துகிறது என்றால் அந்த படையின் பெருக்கத்தை, வலிமையை வாசகன் உணர வேண்டும் என்பதற்காக கம்பன் ஒரு வேலை செய்கிறான். அந்த பெரும் படை இறங்கி தண்ணீர் குடித்ததும் துப்புடை மணல் இற்று ஆகி கங்கையின் மணலே தூர்ந்து போய், கங்கையின் மணலே தூர்ந்து போய் அந்த மணலுக்கு கீழே இருக்கிற கப்புடை நாகர் உலகமே கண்ணில் தெரிய. ஒரு பாடலுக்குள் எவ்வளவு செய்தி பாருங்கள்.
கப்புடை நாகம் என்பது பிளவுபட்ட நாக்கை உடைய நாகம். நாகத்திற்கு ஏன் நாக்கு பிளவுபட்டிருப்பது என்பதற்கு ஒரு பௌராண கதை உண்டு. தேவர்கள் அமிர்தம் கடைந்த போது கொண்டு வந்த அமிர்தத்தை அருகம்புல்லின் மீது வைத்த போது வைத்த கணத்தில் சிதறிய சில அமுத துளிகள் அருகம்புல்லில் பட்டுவிட என்றென்றைக்கும் சாகாவரம் பெற வேண்டும் என்று விரும்பிய சர்ப்பங்கள் அந்த அருகம்புல்லிலே இருக்க அமுதத்தை அருந்தி இழுத்த போது அருகம்புல் அறுத்ததில் நாக்கு அறுபட்டு. ஆனால் அமுதம் கொடுத்ததால் மனிதர்களே இல்லாத உலகத்திலும் பாம்புகள் இருக்கும். மனிதர்களே இவங்களுக்கு ரொம்ப அச்சமாக இருக்கும். ஆனால் உண்மை அதுதான். மனிதர்களே இல்லாத உலகத்திலும் பாம்புகள் இருக்கும். ஏனெனில் அவை அமுதம் அருந்தியதால் நாக்கு பிளவுண்ட கப்புடை நாக்கு பிளவுண்ட நாகர்களின் உலகம் கண்ணில் தெரிய கங்கையின் மண்ணே முற்றிலுமாக அற்றுப்போக கங்கை வற்றி போய்விட்டது என்று கம்பன் எழுதினான். அந்த படையின் பெருக்கத்தை எழுதுவதற்கு அந்த படை இறங்கி தண்ணீர் குடித்த போது கங்கை வற்றிவிட்டது என்று எழுதியதோடு கம்பனின் கற்பனை வெற்றி பெறவில்லை. அடுத்த அடி கம்பன் எடுத்து வைத்தான். கப்புடை நாகர் உலகம் கண்ணில் தெரிய துப்புடை மணல் இற்று ஆக அம்புடை அநீகம் வேல் கொண்டு அந்த படை அருந்தி மாந்த அதோ வந்து கொண்டிருந்த கங்கை வரவில்லையே, நான் அருந்துவதற்கு என்ன செய்வேன் என்று உப்புடை கடல் இயங்கியது என்று கம்பன் எழுதினான். நண்பர்களே, இன்றைய பூகோள வரைபடத்தில் கங்கை போய் வங்காள விரிகுடா கடலில் கிடக்கிறது என்று உங்களுக்கு எனக்கும் தெரியும். ஆனால் 9ஆம் நூற்றாண்டிலோ 12ஆம் நூற்றாண்டிலோ வாழ்ந்தப்படும் ஒரு கவிஞன் கங்கையை எங்கே இருந்து பார்த்தான்? கங்கை வங்கக்கடலிலே போய் கலக்கிறது என்று எப்படி அவனுக்கு தெரியும்? எந்த உயரத்திலே போய் நின்று கொண்டு கம்பன் பார்த்தான்? எந்த உயரத்தில் போய் நின்று கொண்டு கம்பன் பார்த்தானோ எனக்கு தெரியாது. ஆனால் கற்பனையில் கம்பன் எட்ட முடியாத உயரத்தில் போய் நின்று கொண்டிருக்கிறான். படை ஏறியதால், படை இறங்கியதால், படை அருந்தியதால் கங்கை நின்று போன உடனே நான் அருந்துவதற்கு வர வேண்டிய நன்னீர் வரவில்லையே என்று உப்புடை கடலும் ஏங்கியது என்று பாடியவன், தன் கற்பனையால் நமக்கு பாடியவன் கவிச்சக்கரவர்த்தி கம்பன். நண்பர்களே, ஒரு காப்பியம் என்பது கதை அல்ல. அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையில் தான் எழுதிய காப்பியத்திற்கு கம்பன் வைத்த பெயர் என்ன? ராமாவதாரம். யாராவது அப்படி சொல்கிறார்களா? அழைப்புதல்களில், பட்டிமண்டபங்களில், உரை நிகழ்ச்சிகளில் எல்லாவற்றிலும் கம்பராமாயணம் என்றுதான் குறிப்பிடுகிறோம். வியப்பும் ஆச்சரியமும் பொங்க ஒரு கதையை கம்பன் காப்பியமாக்குகிறான். அவன் தன் காப்பியத்திற்கு தான் எழுதிய போது வைத்த பெயர் ராமாவதாரம். உலகத்திலேயே ஆச்சரியம் பாருங்கள், எழுதியவன் வைத்த பெயர் மறைந்து எழுதியவன் பெயரே காப்பியத்திற்கு இருப்பது கம்பனுக்கு மட்டும்தான். எந்த கம்பன் விழாவிலும் எந்த பட்டிமண்டபத்திலும் ராமாவதாரத்தில் இடம்பெறும் என்று போட்டால் இவ்வளவு கூட்டம் வராது. வேற ஏதோ பேசுறாங்கன்னு கூட்டம் மயங்குகிற அளவிற்கு எழுதியவன் வைத்த பெயர் மறைந்து எழுதியவன் பெயரே காப்பியத்திற்கு வந்ததென்றால் அவன் எழுதிய சிறப்பாலேதான் அவன் பெயரே காப்பியத்திற்குமான பெயராக மாறியது. ஒரு நதி வற்றி போனால் கடல் தவிக்கும் என்று எழுதுகிற சூழலியல் அறிவு கம்பனுக்கு இருந்திருக்கிறது. உண்மையில் நாம் சாதாரணமாக சொல்வோம், வீணாக கடலுக்கு போய் கலக்கும் நீரை என்று பலர் பேசுவதை நான் கேட்கிறேன். அதுபோல வீணான பேச்சு எதுவும் கிடையாது. கடல் நீர் ஒருபோதும் வீணாக, நதி நீர் எதுவும் வீணாக கடலுக்கு போய் சேருவதில்லை. அசலாக பார்த்தால் கடல் நீர் தான் நதியையே உண்டாக்குகிறது. கடல் நீர் தான் மழையாகி நதியை உண்டாக்குகிறது. அந்த நதி மீண்டும் கடலுக்கு போகிறது. நதி வீணாக கடலுக்கு போகிறது என்று சொல்லுகிறவர்கள் உருவாக்கியவனுக்கே உள்ள பங்கை மறுக்கிறவர்கள். உருவாக்கியவனுக்கே உள்ள பங்கை மறுக்கிறவர்கள் தான் நதி வீணாக கடலுக்கு போகிறது என்று எழுதுகிறார்கள். நதி வீணாக கடலுக்கு போவதில்லை. நதி முறையாக கடலுக்கு போய்கொண்டே இருந்தால் கடல் முறையாக மழை தந்து கொண்டே இருக்கும் என்கிற இயற்கையின் சுழற்சியை புரிந்து வைத்து கொண்டு நான் அருந்துவதற்கான நன்னீர் வரவில்லை
என்று ஏங்கியவன் கம்பன். நான் திரும்பவும் சொன்னேன் பாருங்கள், அது கதை காப்பியமாகிறது. கதை காப்பியமாகிற போது வெறும் கதை மாந்தர்கள் மட்டும் அல்ல, இயற்கை, இரவு, அந்தி, சூரிய உதயம், இயற்கையில் அன்றாடம் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் மானுட பண்புகளுக்கும் மானுட நிகழ்வுகளுக்கும் ஏற்ப காப்பியத்துக்குள் பொருத்திக் கொள்வது கதையை காப்பியமாகி விடுகிறது. ஒருவன் ஒரு ஊரில் ஒரு ராசா என்று ஆரம்பித்தால் அது கதைதான். ஆனால் அப்படி இல்லை. ஒரு ஊரில் ஒரு ராஜா என்று இல்லை. அந்த ஊர் எப்படி இருந்தது, அந்த ஊரின் நதி எப்படி இருந்தது என்று பேசுகிற போதுதான் அது காப்பியமாகிறது. அவன் சொல்ல வந்த அவன் தலைவன் வாழுகிற நகரமான அயோத்தியில் ஓடுகிற நதிக்கு என்ன பெயர்? சரையு. சரையு என்ற நதி ஓடுகிறது. அந்த நதியை பாடாமல் அந்த ஊரை எப்படி பாடுவது? அதுதான் கதை காப்பியமாகிற இடம். கதை சொல்கிறவர் ராஜாவோடு போய்விடலாம். காப்பியம் எழுதுகிறவன் ராஜா வாழ்ந்த நிலம், பூமி, காற்று, ஐவகை பூதங்களையும் இணைத்து பாடுவது காப்பியம். சரையுவை கம்பன் பாடுகிறான். தலையை, மார்பை, காலை எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மலையில் விழுகிற மழை, ஒரு மலையில் விழுகிற மலை, அந்த மலையின் உச்சியில், அந்த மலையின் நடுப்பகுதியில், அந்த மலையின் கால் பகுதியில் எல்லா இடங்களிலும் விழுந்து 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 அங்கு இருப்பதையெல்லாம் சேகரித்துக் கொண்டு எடுத்துக்கொண்டு கீழே நதியாக வருகிறது. தலையும் ஆகமும் தாளும் தழிய நிலையிலாது நின்றது போலவே, மலையிலே இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு வருவது போலவே தன்னை தேடி வந்த ஒருவன் காமுகனை, தன்னை தேடி வந்த ஒரு காமுகனை, நன்கு கவனியுங்கள், நன்னை தேடி வந்த ஒரு காமுகனை அவன் தலை முதல் கால் வரை அணைத்து அரவணைத்து அவனிடம் இருக்கும் பொருள் எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டு செல்லும் ஒரு தாசியை போல சரையு போகிறது என்று எழுதுகிறான். தாசியை போல சரையு போகிறது. மலையில் உள்ள எல்லாம் கொண்டு வருவதை போல விலையின் மாதரை ஒத்தது வெள்ளம். அப்படியானால் ராமன் வாழ்ந்த சரையு, ராமன் வாழ்ந்த நகரில் ஓடிய சரையு ஒரு வேசையா என்று எவரும் நின்று விடக்கூடாது அல்லவா? அதனால்தான் கம்பன் அந்த நதியை வர்ணித்து பாடுகிற போது எழுதினான், அது சுரந்து வருகிற போது தாய்மலை. தாய்மலை என்ன சரையு, அது சுரந்து வருகிற போது, அந்த நதி சுரந்து வருகிற போது தாய்மலை, அது கவர்ந்து வருகிற போது தாசி. புரியுதா? சுரந்து வருகிற போது தாய்மலை என்ன சரையுதான் கம்பன் பாடுகிறான். அது சுரந்து வருகிற போது தாய்மலை, கவர்ந்து வருகிற போது வேசை, சுமந்து வருகிற போது வணிகன், அடங்கி வருகிற போது துறவி. ஒரு ஊரில் ஓடும் ஒரு நதியை அதன் போக்கிற்கு ஏற்ப, அது ஆழமாக போகிற போதும், ஆர்ப்பரித்து போகிற போதும், அது அலையடித்து கொண்டு போகிற போதும், அது சுரந்து போகிற போதும், அது தாய்மொழியாக, தாசியாக, ஞானியாக, வணிகனாக இருக்கிறது என்று பாடும் கற்பனை இந்த உலகத்தில் கம்பனை தவிர யாருக்கு வரும்? நதி தாசி, நதி தாய், நதி வணிகன், நதி துறவி, சான்றோர் கவியென கிடந்த கோதாவரி. எப்படி பாருங்க, அப்படி நதியை பாடிய கம்பன், கங்கை காய்ந்து போனதை பாடிய கம்பன் பொழுதுகளை பாடுகிறான். ஒரு காதல் காட்சியோடு போகலாமா? சினிமாக்காரர்களுக்கு அந்த வேலை தானே. அதுவும் ஒரு இரவு. எந்த இரவு? மிதிலை நகரத்து வீதிகளில் நடந்து போன ராமன் சீதையை பார்த்தான். அது உங்களுக்கு தெரியும் தானே. அண்ணலும் சொல்லுங்க, அண்ணலும் நோக்கினான். தலைவரே, இது தெரியாத தமிழனே கிடையாது. காதலிக்காதவனுக்கு கூட தெரியும். இது தெரியாத தமிழனே கிடையாது. இது கம்பன் பாட்டா என்று கூட தெரியாது. ஆனால் அண்ணலும் நோக்கினான்.
ஆனால் யாருக்கும் உண்மை தெரியாது. காண்பது வேறு, பார்ப்பது வேறு, நோக்குதல் வேறு. ராமன் பார்க்கவில்லை, ராமன் காணவில்லை, ராமன் நோக்கினான். நோக்கத்தோடு பார்ப்பது நோக்கம். எங்க ஊர்ல அது மறுவு சொல்லுப்போ சொல்லுவாங்க, நோங்குனான்னு. நோக்குதல் என்கிற சொல் நோங்குனா அப்படின்னா, நோங்குனான்னா நோக்கத்தோடு பார்ப்பது. அப்படி இருவரும் ஒருவர் பார்த்து கொண்டார்கள் என்பது மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த இடத்துல கம்பன் அவ்வளவுதான் சொல்கிறான். பிறகு அவன் எங்கேயோ தங்க போய்விடுகிறான், அவள் அந்தப்புறத்திற்கு போய்விடுகிறாள். மறுநாள் தான் சுயம்பரம். எப்போ? மறுநாள். அந்தியில் சந்தித்து காதல் கொண்ட பிறகு மறுநாள். மறுநாள் என்றால் இடையில் எவ்வளவு நாள்? ஒரு நாள். ஆமா, ஒரு நாள் எவ்வளவு பரிசா? ஒரு நாள் 7 நாள் போல் செல்லும் சென்றார் மறுநாள் வைத்து ஏங்குபவருக்கு. காமத்துப்பால் வள்ளுவன். ஆமா, வள்ளுவனுக்கெல்லாம் காவி கட்டக்கூடாது, கட்டவே கூடாது. காமத்துப்பால் படிச்சதுக்கு பிறகு வள்ளுவனுக்கு காவி கட்டவே கூடாது. அப்பா, ஆமாம். ஒரு நாள் 7 நாள் போல் செல்லும் சென்றார் மறுநாள் வைத்து ஏங்குபவருக்கு. பாரதி பாடுறான், முடம்படு தினங்கால்னு எழுதுறான். முடம்படு லேம் டேஸ், முடம்படு தினங்கால்னு பாரதி எழுதுறான். மாலையில் பார்த்தார்கள், பிரிந்து போய்விட்டார்கள், அவர்களிடத்திற்கு போய்விட்டார்கள். விடிந்தால் சுயம்பரம். காலையில் இன்னும் நிறையாக சொல்ல போனால் ஏறக்குறைய இந்த நேரம்தான் ராமனும் சீதையும் பார்த்த நேரம். ஆமா, விடியற்காலை 10:30 மணிக்கு என்றால் இடையில் அதிகபட்சம் போனால் ஒரு 12-15 மணி நேரம் தான். இந்த 18 மணி நேரத்தை எப்படி கடப்பது? உங்களுக்கும் எனக்கும் கடப்பது எளிதானது. காதல் வயப்பட்டவர்களால் அதை கடக்கவே முடியாது. சீதையால் கடக்க முடியவில்லை, ராமனால் கடக்க முடியவில்லை. இரவில் தனியே அமர்ந்த சீதை ராமனை நினைக்கிறாள். தான் கம்ப சூத்திரம், தான் கம்பன் கவியின் அற்புதம். இப்ப சீதை நினைக்கிறாள், இந்திர நீலம் மொத்த இருண்ட குஞ்சியும். அவன் தலைமுடியை சொல்றான். நம்ம முதல்ல என்ன நினைச்சோம்? கண்கள் மட்டும் பார்த்து கொண்டன, வேறு எங்கும் அவர்கள் பார்த்ததாக எந்த குறிப்பையும் அந்த மிதிலை காட்சி படலத்தில் கம்பன் அந்த இடத்தில் வைக்கவில்லை. ஆனால் பிற்பாடு தனியாக இருக்கிற சீதை பாடுகிறாள், நான் அவன் தோளை பார்த்தேன், அந்த தோள் மீது சாய்ந்திருக்கிற அந்த அம்பை கோபத்தோடு பார்த்தேன். ஏன் விளக்கமா சொல்லணுமா? ஆய்வு தேவையா? நான் சாய்ந்திருக்க வேண்டிய தோளில் அந்த அம்பு சாய்ந்திருக்கிறது. நான் அவன் தோளை பார்த்தேன், அம்பை பார்த்தேன். அது மட்டும் தானா பார்த்தேன்? இந்திர நீல மொத்த இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோளும் எல்லாம் பார்த்திருக்கான். இதான் எல்லாத்தையும் பார்க்க வச்சிருக்கான் கம்பன். அடுத்த ஒரு வரி சொல்றா, இந்திர நீலம் மொத்த இருண்ட குஞ்சியும் சுந்தரவதனமும் தாழ்ந்த கைகளும், சந்திரவதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தரமணி வரை தோளும் அல. இதெல்லாம் பார்த்து எனக்கு ஆசை வரலங்கிறான். ஆனா இதெல்லாம் பார்த்திருக்கான். காதல் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நான் பார்த்தேன், அது எனக்கு பிடிச்சிச்சுன்னு சொன்னா பரவாயில்ல, அது அல்ல, அது இல்லையா. அப்ப என்ன, எது உனக்கு பிடித்தது, எது நின்னை கவர்ந்தது என்று கேட்கிற போது, எது தன்னை கவர்வது என்று கேட்ட போது சீதை சொல்லுவதாக கம்பனே பாடினான். அதெல்லாம் இல்ல, முந்தி அம்முறுவல் என் உயிரை உண்டது என்று எழுதினான். அவன் தோள் இல்ல, அவன் முகம் இல்லை, அவன் தலைமுடி இல்லை, அவன் கண் இல்லை, அவன் தோள் இல்லை. என்னை பார்த்து அந்த களவாணி பைய, இலக்கியமா சொன்னா உள்ளங்கவர் கள்வன், என் உள்ளங்கவர் கள்வன் என்னை பார்த்து ஒரு முறுவல் அடிச்சான் பார்த்தீங்களா, அதுலதான் என் உசிரையே போயிருச்சுன்னு எழுதுறான். அது ஏண்டா முறுவல்னு கம்பனை கேட்டா சொல்றான், முன்னே முனிவன் போகிறான், பின்னே இளையவன் வருகிறான், ஓசை எழாமல் சிரிப்பது முறுவல். ஓசைகளை சிரித்தால் முன்னே போனவன் ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்பான், பின்னே வந்தவன் ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டால் வாழ்க்கை சிரிப்பாகிவிடும் என்பதால் தான் கண்டதையும் காதலையும்
உடன் வந்தவனும் முனிவனும் தெரிந்து கொள்வார்கள் என்பதால் ஓசையில்லாத ஒரு சிரிப்பை, அந்த முறுவல் என் உயிரை உட்கொண்டு விட்டது, அவன் பார்த்து விட்டு போய்விட்டான், அந்தி கடந்து போய்விட்டது. அந்தி போனால் என்ன வரும்? என்ன இவ்வளவு இருக்கும்? அந்தி போனால் என்ன வரும்? இரவு வரும். இரவு வந்தால் என்ன வரும்? இருள் வரும் இல்லையா? அதாவது குழப்பம் இருக்கா? இரவு வருகிறது. அன்றாடம் அந்தி போனால் என்ன வரும்? இரவு வரும். இரவு வந்தால் என்ன வரும்? இருள் வரும். இது தினசரி நடக்கிற இயற்கையின் நிகழ்வு. ஆனால் என்றைக்கும் நடப்பது போல அன்றைக்கு நடக்கவில்லையே. அன்றைக்கு நான் ராமனை பார்த்த பிறகு ஒரு இரவு வருகிறதே. அந்த இரவு எப்படி இருக்கிறது? ஆலகால விஷம் உலகெங்கிலும் பறந்ததை போல இருக்கிறது. ஆலம் உலகில் பறந்ததுவோ, ஆழி கிளர்ந்ததுவோ, எல்லா இடத்திலும் விஷம், கருநீளமான விஷம் பரவி விட்டதா? கருநீளமான கடல் கிளர்ந்து எழுந்து நிற்றதா? இல்லை இல்லை, அவன் நிறத்தை பற்றி எல்லோரும் நினைத்துக் கொண்டே இருப்பதால். யாரு? இவதான் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா சொல்றா, அவர்தம் நீல நிறத்தை எல்லோரும் நினைக்க நினைக்க அதுவாய் நிரம்பியதோ. இரவுக்கு இருட்டு வருவது இயல்பு. ஆனால் கம்பன் அதை காப்பியமாக்குகிறான். சீதையின் படர்மெறிந்து இலங்கும் துயரத்தோடு கொண்டு போய் சேர்க்கிறான். இதோ இரவு வந்து விட்டது, இருட்டு வந்து விட்டது. அது இருட்டு இல்லை, ஆலகால விஷம் பரவி விட்டது, கடல் கிளர்ந்திருந்து வந்து விட்டது. இந்த உலகத்தில் எல்லோரும் அவனையே நினைக்கிறார்கள். அதனால் அவன் நிறம்தான் எங்கேயும் பரவி கிடக்கிறது. காலன் வந்து விட்டான், பிரிவில் காலன் வந்து விட்டான். அவன் நிறத்தையும் குலைத்து குலைத்து பூசினான். இதுதான் இருட்டாக இருக்கிறதோ என்று அன்றாடம் வரும் இருளையும் இரவையும் கூட கம்பன் காப்பியமாக்கி சீதையின் விடர்மடிந்து இறங்கும் தன்மையோடு சேர்க்கிற அழகுதான் கவி சக்கரவர்த்தியின் கவி அழகு. இரவை பாடிய கம்பன் இப்போ அதிகாலையை பாடுகிறான். 1000 கரங்களோடு சூரியன் வருகிறான். கண்ணதாசன் எழுதுவார்ல, 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி என்று. இந்த சொல் அங்கிருந்தான் வந்திருக்க வேண்டும். சிவந்த நிறமுடைய இரணியன், அரக்கர்களிலேயே சிவந்த நிறமுடையவன் இரணியன். அவனை கனகன் என்று கம்பன் பாடுகிறான். சிவந்த நிறமுடைய நட்சத்திரங்களையே பல்லாக கொண்ட, நட்சத்திரங்களையே கற்பனை பாருங்கள், நட்சத்திரங்களையே பல்லாக பறித்து வைத்துக் கொண்ட சிவந்த நிறமுடைய பிரம்மாண்டமான அந்த அசுரனை கொல்வதற்காக 1000 கரங்களோடு தூணிலிருந்து வெளிப்பட்டு வந்தது யார்? நரசிம்மம் என்ற சொல்லுக்கு பேரழகான ஒரு தமிழ் சொல்லை கம்பன் அறிமுகப்படுத்துகிறான். மானுட மடங்கல் என்கிறான் கம்பன். மானுட மடங்கல், தூணிலிருந்து மானுட மலங்கள் வெளிப்படுகிறது. வெளிப்பட்டு இருளின் அடையாளமாயிருந்த அசுரனை அவன் சிவந்த நிறமுடையவனாக இருந்த போதிலும் அவன் உள்ளம் இருண்டது என்பதால் இருண்ட நிறமுடைய அசுரனின் மார்பை அவன் கிழிக்கிறான். 1000 கரங்களால் கிழிக்கிற போது என்ன பெருகும்? குருதி பெருகும். அதிகாலை சூரியன் வருகிற போது வானில் என்ன நிறம் இருக்கும்? சிவப்பு நிறம் இருக்கும். காலை சூரியன் வருவதை அவதாரங்களில் ஒன்றான மானுட மடங்கள் தோன்றி இரணியனை கொன்றதோடு ஒப்பிட்டான் கம்பன். இதில் நுட்பம் பார்க்க வேண்டும். அவதாரங்களிலேயே கர்ப்பம் தரிக்காத அவதாரம் நரசிம்ம அவதாரம் தான். அது மட்டுமல்ல, அவதாரங்களிலேயே மிக குறைந்த நேரம் இந்த உலகத்தில் இருந்ததும் நரசிம்ம அவதாரம் தான். எனவே தோன்றி காலை சூரியன் தோன்றிய உதயத்தை சில நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் எப்படி காண முடியாதோ அப்படி சில நிமிடங்களே நீடிக்கும் சூரிய உதயம் போல மானுட மடங்கள் தோன்றி கனகனை அழித்து ஒழித்து அவன் குருதி எங்கும் பரவியது என்று ஒரு அதிகாலை பொழுதை பாடிவிடுகிறான். சரி, அந்தி பொழுதை பாட வேண்டும் அல்லவா? அந்தியின் நிறம் எப்படி இருக்கும்? மஞ்சளும் சிவப்புமாக இருக்கும். மஞ்சளும் சிவப்புமாய் கலந்திருக்கிற குருதி பொங்கி இருக்கிற அந்த அந்தியின் பொழுதை பாடுகிற போது
தாடகை வதைப்படலத்தை பயன்படுத்திக் கொள்கிறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம். அந்த பாடலுக்கு பிறகு தாடகையின் உடம்பில் ஊன்றிய பகழியின் வாயோடு ஒழுகிய குருதி வெள்ளம் அப்படி பெருகுது. உடம்புல குத்துன அந்த அம்பு பகழியின் வாயோடு ஒழுகிய குருதி வெள்ளம் அக்கானகமெல்லாம் ஆயின. எப்படி அந்த காடெல்லாம் ஆயிற்று? அந்தி மாலை தோன்றிய செக்கர் வானம் தொடக்கற்று வீழ்வதற்கு, பிடிப்பதற்கு ஒன்றுமில்லாமல் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும் செக்கர் வானம் அந்தி பொழுது ஆனவுடன் எப்படி பிடிப்பதற்கு எதுவும் இல்லாமல் கீழே விடுகிறதோ, எப்படி பிடிப்பதற்கு யாரும் இல்லாமல் தாடகை வீழ்ந்தாளோ, அப்படி தாடகையின் குருதி காடெங்கும் பறந்தது போல அந்தி சூரியனின் வெம்மையும் வெளிச்சமும் ஒளியும் விழுந்தது. இரவை பாடிய கம்பன், அந்தியை பாடிய கம்பன், அதிகாலை பொழுதை பாடிய கம்பன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதை சொல்லித்தான் நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். கம்பனிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சில செய்திகள். உண்மை சொன்னால் நன்மை என்பது உண்மை இல்லை. உண்மை சொன்னால் நன்மை என்பது உண்மை இல்லை. பொய் சொன்னால் தீமை என்பதும் உண்மை இல்லை. இப்படி ஒரு ஆய்வு செய்வதற்கு நீ எதற்கு என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் கம்பன் கற்றுத்தருகிறான், உண்மை சொன்னால் நன்மை என்பது உண்மை இல்லை. சூர்ப்பனகை சொன்னதெல்லாம் உண்மை. மஞ்சொக்கும் அழக ஓதி மலையொக்கும் வறிய கூந்தல் என்று சீதையின் அழகை வர்ணித்து வர்ணித்து ராவணனுக்கு சூர்ப்பனகை சொன்னதில் ஒரு மாற்று கூட பொய் இல்லை. சொன்னதெல்லாம் உண்மை, ஆனால் நிகழ்ந்ததெல்லாம் தீமை. அப்படியானால் உண்மை சொன்னால் உண்மை நடக்கும் என்பது உண்மை இல்லை. பொய் சொன்னால் உண்மை நடக்கும் என்பது, பொய் சொன்னால் தீமை நடக்கும் என்பதும் உண்மை இல்லை. அது எப்படி இல்லை? ஒரு சொல் எப்போது உண்மை ஆகிறது, ஒரு சொல் எப்போது பொய்யாகிறது? சொல்லும் தரமுடைய மனிதர்கள் யார் சொல்லுகிறார்கள், யாருக்கு சொல்கிறார்கள், எங்கு சொல்லுகிறார்கள், எப்போது சொல்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அது பொய்யா உண்மையா என்று தீர்மானிக்க வேண்டுமே தவிர, நிகழ்ந்தது என்பதாலே ஒன்று உண்மையாகாது, நிகழவில்லை என்பதால் ஒன்று பொய்யாகாது. அதனாலே தான் வள்ளுவன் தெளிவுபட சொன்னான், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். உண்மையே சூர்ப்பனகை சொன்ன போதிலும் ராவணனின் சிந்தை அழிந்ததா? குலம் அழிந்தது. அப்ப கூட என்ன சொல்கிறா? அவளுக்கு தாமரை போல முகம். யாருக்கு? சீதைக்கு. என்ன ஊமை பாருங்க. ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கவர்ந்து செல்வதற்காக போகிற வரையில் ராவணன் சீதையை பார்க்கவில்லை. இடையில் ஒரு மாயத்திரையில் பார்த்த காட்சியை தவிர, அவள் சொன்னதை கேட்டு அவள் சொல்லாலே தான் காமுற்றான். அவள் சொல்லாலே காமுற்ற ராவணனுக்கு காமம் வரும் அளவுக்கு அவள் சொன்னால் அவளுக்கு முகம் தாமரைதான், அளவுதான். ஆனால் கண்கள் கடல். தாமரைக்குள் கடல் அடங்குமா? அடங்காது இல்லையா? ஆனால் கம்பன் கடக்குவான். முகம் தாமரை, ஆனால் கண்கள் கடல். மஞ்சொக்கும் அழக ஓதி சூர்ப்பனகை சொன்னதெல்லாம் உண்மை, ஆனால் நடந்ததெல்லாம் தீமை. ராமன் பொய் சொல்கிறான். எங்கே சொல்கிறான்? காப்பியத்தின் தலைவன் பரம்பொருள் பொய் சொல்கிறான். பொய் மட்டும் சொல்லவில்லை, திட்டமிட்டு பொய் சொல்கிறான். இன்னொருவனோடு சேர்ந்து கொண்டு சூது செய்து பொய் சொல்லுகிறான். ஒரு காப்பியத்தின் தலைவன் எப்படி பொய் சொல்லலாம்? புரியுது? இந்த நன்மை பயக்குமெனின் பொய்மையும் வாய்மை இடத்த. இந்த குறளை நமக்கு உணர்த்துவது கம்பன். எங்கே நன்மை வருகிறது? ராமன் காட்டுக்கு புறப்படுகிறான். கம்பன் சொன்னானே, அயோத்தியில எல்லோரும் அழுதார்கள். அழுதன, அதன் கன்று அழுதன, உடல் மாடத்து உள்ளுரையும் பூசை அழுதது. யார் அழல?
சொல்லிக்கிட்டே வந்தான். அவங்க அழுதாங்க, இவங்க அழுதாங்க, இதெல்லாம் சொல்லி பார்த்தா அவனுக்கு பத்தலை. எப்போதுமே ஒரு போதாமை கம்பனுக்கு இருக்கும். அந்த போதாமை வரும்போது ஐயோ அப்படின்மா, இல்லாட்டி என்னால் முடியுமா அப்படின்மா. அந்த போதாமின் உச்சத்தில் கம்பன் சொன்னான், இருக்கிறவன் அழுதான்னா அவனுக்கு ராஜா போறான்னு கவலை இருக்கும். மரத்துக்கோ செடிக்கோ குடிக்கோ அங்கிருந்த கிள்ளைக்கோ அல்லது கன்றுக்கோ ஆவுக்கோ அரசனால் ஒரு நன்மை இருந்திருக்கும். தனக்கு நன்மை செய்த அரசன் போகிறானே என்று அவைகள் அழுகக்கூடும். நன்மை செய்கிற அரசன் போவதால் அவர்கள் அழுதால் அந்த அழுகையில் பெரிய துக்கம் இல்லை. மரண வீடுகளில் உறவினர்களை இழந்து நாம் துயரற்று கண்ணீர் வடிக்கிற போது அசலாக அவர்களை பிரிந்த துயரம் நமக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவுக்கு அந்த துயரத்திற்குள்ளும் கண்ணீருக்குள்ளும் நிறைவேறாத வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளும் அடங்கி இருக்கும். அது கண்ணீரை பெருக்கெடுக்க செய்யும். நான் சொல்வதை நீங்கள் யாரும் மலிவாக புரிந்து கொண்டு விடாதீர்கள். தேவை கருதி வாழ்கிற வாழ்க்கை என்ற பொருளில் நான் சொல்லவில்லை. நேற்று வரை உடன் இருந்தவன் இன்று இல்லை, பிரிந்தோம் என்கிற துயரம் மேலிடுகிற போது நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளும் இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகளும் நினைவுக்கு வருகிற போது துக்கம் இன்னும் பெருகி பெரும் கடலாக ஆகிவிடுகிறது. அப்படி ஒரு துன்பம் ராமன் போகிற போது ஊருக்கே வருகிறது. எல்லோரும் அழுதார்கள், ஆனால் கம்பனுக்கு போதவில்லை. உயிர்கள் அழுதது போதவில்லை. கம்பன் கற்பனை உச்சியில போய் சொன்னான், உங்களுக்கு அந்த பாடல் தெரியும், தாயின் வயிற்றுக்குள்ளே இருந்த உருவரியா பிள்ளை அழுதது என்று பாடிவிட்டான். உருவரியா பிள்ளை, இன்னும் கண் மூக்கு வாய் செவி என்று உருவம் உருவாகாத, அரசு பரிபாலனம் ஆட்சி வரம் சாபம் அண்ணன் தம்பி ராஜ்யம் என்கிற எதுவும் தெரியாத அந்த குழந்தை கூட தாயின் கருவில் இருந்து அழுதது என்றால் மற்றவர்கள் அழுததை பற்றி என்ன சொல்லுவேன் என்று கம்பன் பாடியது உங்களுக்கு தெரியும். ஆனால் கம்பனுக்கும் பிற காப்பி ஆசிரியர்களுக்கும் உள்ள வேறுபாடு, அப்படி துன்புற்று அழுதவர்கள் ராமன் புறப்பட்டு போன போது போயிட்டு வான்னு சொல்லல. ஆமா, அழுதுட்டோம், நீ போயிட்டு வா. காப்பியம் ஒரு உண்மை சொல்கிறது, ராமன் இருக்கும் இடம் சீதைக்கு மட்டும் அயோத்தி இல்லை. ராமன் இருக்கும் இடம் இலக்குவனுக்கு மட்டும் அயோத்தி இல்லை. ராமன் இருக்கும் இடம் தான் அயோத்தியின் மக்களுக்கும் அயோத்தி. அழுது புரண்ட அயோத்தியின் மக்கள் ராமன் புறப்பட்டு போன போது அவனோடு சேர்ந்து புறப்பட்டு போனார்கள் என்ற ஒரு நாடகத்தை, எந்த ராமாயணத்திலும் இல்லாத ஒரு நாடகத்தை கம்பன் எழுதுகிறான் என்றால், நண்பர்களே, ஒரு கவிஞன் சில பாடல்களுக்கு முன்பு கண்ணீர் விட்டு அழுதவர்களின் கண்ணீர் எவ்வளவு உண்மையானது என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக அனைத்தையும் விட்டு விட்டு அவனோடு சேர்ந்து காட்டுக்கு போகிறார்கள். ஊருக்கு வெளியே வந்து ராமன் தங்கிவிட்டான். வெளியே பார்த்தால் ஊரே கூடி நிற்கிறது. அரசுரிமை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனால் பாராது. மக்கள் பின்னே வந்து விட்டால் அரசு என்ன ஆகும்? மக்கள் தானே அரசு. இப்ப வந்தவர்களை திரும்ப அனுப்ப வேண்டும். வந்தவர்களை அழைத்துக் கொண்டு ராமன் போய்விட்டால் இன்னொரு அயோத்தி உருவாகிவிடும் அல்லவா? கொடுத்த வரம், ஒப்புக்கொண்ட செய்தி, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றால், இதோ இவனையே நம்பி இவன் மீது காதல் கொண்டு உகுத்த கண்ணீருக்கு உண்மையாக இவன் பின்னேயே அவனாவது வரம் சாபம் வந்தான். மக்களுக்கு என்ன? மக்கள் மன்னனை பிரிந்திருக்க முடியாமல் வந்து விட்டார்கள். பேரன்பினோடு வந்த அந்த மக்களை என்ன செய்வது? அழைத்துக் கொண்டு காட்டுக்கு போவதா? ராமன் யோசித்தான். பூண்ட பேர் அன்பினை போக்குதல் எளிதன்று. அவ்வளவுதான், அழகான வார்த்தை. என் மீது பேர் அன்பு கொண்டு வந்த இந்த மக்களை எல்லாம் ஊருக்கு போங்க என்று போக்குதல் எளிது அன்று. எந்தையே சுமந்திரா, ஒன்று செய், ஒரு தேர் பூட்டு, தடம் வரும்படி செய்து இரவே அது அயோத்திக்கு போகும் பாதையில் ஓட்டிவிடு. காலையில் எழுந்ததும் எங்கே ராமன் என்று கேட்பார்கள். அவன் அயோத்திக்கு போய்விட்டான் என்று தேர் போன தடத்தை காட்டிவிடு. அவர்கள் நம்பி அயோத்திக்கு போய்விடுவார்கள். நான் காட்டுக்கு போய்விடுகிறேன் என்று சுமந்திரனும் ராமனும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து ஒரு பொய்யை உருவாக்குகிறார்கள். இது பொய் இல்லையா? இல்ல உண்மையா? பொய், சூது. ஆனால் பொய்யை பொய்யில் பெருமக்கள் சொல்லுகிற போது அது பொய்யாவதில்லை.
பொய்யை பொய்யில் பெருமக்கள் சொல்லுகிற போது அது பொய்யாவதில்லை. அது புரைத்திருந்த நன்மை பயக்குமெனின் வாய்மையாகிறது. சுமந்திரன் அதுபோலவே செய்தான். தன் அறிவு திறத்தால் தடத்தை மட்டும் உண்டாக்கி ஓசையில்லாமல் ஒரு தேர் போகும்படி செய்தான். தேர் போய்விட்டது. மக்கள் காலையில் எழுந்து பார்த்தார்கள். ராமனும் சுமந்திரனும் சேர்ந்து கூட்டணியாக செய்த பொய்யும் கூட்டணியாக செய்த சதியும் அயோத்தி மக்கள் மீண்டும் அயோத்திக்கு போய் வாழும் வகை செய்தது என்பது மட்டுமல்ல, கொடுத்த வரத்திற்கு ஏற்ப தான் மட்டும் காட்டுக்கு போகும் காரியத்தை ராமன் நிறைவேற்றிக் கொள்ளவும் வகை செய்தது என்றால், உண்மை சொன்னால் நன்மை நடக்கும் என்பது உண்மை இல்லை. பொய் சொன்னால் தீமை விளையும் என்பதும் உண்மை இல்லை. நிறைவாக ஒரே ஒரு பாட்டு, எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு. ஆனால் நேற்று 2-3 நாட்களுக்கு முன்பு படித்த போது ஒரு புதிய வெளிச்சத்தை வைமுகோ தந்தார். கைகேயி ராமனை பார்த்து சொல்கிறாள். அந்த பாடு எல்லாருக்கும் தெரியும். ஏறக்குறைய கம்பராமாயண பிரதிகளை காட்டிலும், கம்பராமாயணம் வாழ்ந்த 100 ஆண்டுகளை காட்டிலும் அதிகம் கம்பன் மேடைகளில் பேசப்பட்ட ஒரு பாடல் அது. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை அவையிலேயே நிறைய பேருக்கு தெரியும். ஆமாம், பரதனை ஆள நீ போய் தாழ் தடைகள் தாங்கி தாங்கிருந்து மேற்கொண்டு பூலி வெங்காத நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7-2 ஆண்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றாள் என்று பல பிரதிகளில் இருக்கிறது. ஆனால் டாக்டர் வாசிம மாணிக்கம் முறை எழுதுகிற போது எழுதுகிறார், அது இயம்பினன் என்று இருக்கக்கூடாது, ஏவினன் என்று இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். ஏனால் அதற்கு அடுத்த 2வது பாடலில் ஏவிய என்கிற சொல்லை கம்பன் பயன்படுத்துகிறான். எனவே அது இயம்பியது அல்ல, ஏவியது என்பது டாக்டர் வாசிம மாணிக்கத்தினுடைய கருத்து. நான் அந்த கருத்தோடு உடன்படுகிறேன். ஆனால் உரையாசிரியர்கள் நமக்கு செய்கிற பெரிய நன்மை பாடபேதம். உரையாசிரியர்கள் நமக்கு செய்கிற மிகப்பெரிய நன்மை 2-3 பொருள் கொள்ளும் அற்புதங்களை நமக்கு தருகிறது. இயம்பினன் என்கிற போதும் ஒரு கருணையோடு தசரதன் சொன்னான் என்ற பொருளும் வருகிறது. ஏவினன் என்று சொல்லுகிற போதும் வரம் தருவதற்காக ஒரு பேரரசன் அதிகாரத்தோடு சொன்னான் என்ற பொருளும் வருகிறது. இந்த சொன்ன பாடலை கைகேயி ராமனிடத்தில் சொல்லுகிறாள் இல்லையா? அங்கே யார் யார் இருந்தார்கள்? 2 பேர் தான், கைகேயும் ராமனும் தான். நான் ஏற்கனவே முதலில் ஒரு ஆய்வு சொன்னேன், நீங்கள் நினைவு வைத்திருப்பீர்கள். ஒரு கதாபாத்திரம் கவிஞன் தனியாக பேசுவது. அதை முதலிலேயே இரவை, அந்தியை, உதயத்தை கம்பன் பாடிய பாடல்களால் உங்களுக்கு காட்டினேன். இருவர் உரையாடும் போது பாத்திரமாக கம்பன் இல்லாமல் இருப்பதும், ஆனால் பிறகு தானே அதில் தோன்றுவதுமாக இந்த 2 நிலைகளையும் இந்த பாடலில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நுட்பமான பாடல் என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, கைகேயியும் ராமனும் பேசுகிறார்கள். இருவரும் பேசுகிற போது கைகேயி சொல்லிவிட்டாள், இயம்பினன் அரசன் என்றாள், முடிஞ்சிச்சு. அதை கைகேயி சொன்ன போது ராமனின் முகக்குறிப்பு எப்படி இருந்தது என்று கைகேயி எதுவும் சொல்லவில்லை இல்லையா? மந்திரை அந்த இடத்தில் இல்லை. ராமனும் கைகேயி மட்டும் பேசுகிற அந்த இடத்தில் இன்னொரு ஆள் இருக்கிறார். யார்? யார்? நல்ல வாய் மணக்க சொல்லுங்க, நல்ல வாய் மணக்க சொல்லுங்க. யாரு? கம்பன். கண்ணுக்கு தெரியாத பரம்பொருள் போல் அந்த காட்சியில் நிற்பது யார்? யார்? நல்லா வாய் மணக்க திரும்ப சொல்லுங்க. கண்ணுக்கு தெரியாத பரம்பொருள். மைக் வேலை செய்தா? கண்ணுக்கு தெரியாத பரம்பொருள் போல் அந்த காட்சியில் கைகேயிக்கும் ராமனுக்கும் நடுவில் அருகாமையில் நிற்பது யார்? கம்பன். நான் எல்லா ஊர்லையும் சொல்றேன். அதை கம்பன் விழாவுக்கு ஒரு தடவையாவது கம்பர்னு சொல்லிட்டு போன பெருமை இருக்கும்ல. புத்தன் சொல்கிறான், உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது, எல்லா துவாரங்களில் இருந்தும் நறுமணப்பட்ட பொருட்களே வெளியாகிறது, வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்று புத்தன் சொல்லுவான். அதனால் சொல்லுகிறேன், ராமன் சொல்லுகிற போது ராமன் முகத்திலே என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்பதை கைகேயி கவனிக்கவில்லை. அந்த காட்சியில் வேறு ஒருவரும்
கதையில் இல்லை. ஆனால் அந்த காட்சியில் நின்று ராமனின் முகத்தை பார்ப்பது யார்? நான் நன்றின்னு போயிடுவேன். இவ்வளவு இருக்கம்லாம் ஆகவே ஆகாது. இந்த உலகத்தில் பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணம் தீயவர்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம். பேச வேண்டிய தருணங்களிலாவது பேசாமல் இருப்பதால் ஒரு பயனும் இல்லை. ஆமா, எல்லாம் இறந்த பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். இறந்த பிறகு மற்றவர்கள் பேசுவார்கள். ஆமா, என்ன பேசுவார்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நான் வேணுமா சொல்லி தர்றேன். எத்தனை மணிக்குன்னு கேட்பான். அவ்வளவுதான். இது விதிவிலக்கே கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சரிதான், நீங்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்திருந்தாலும் சரிதான், நீங்கள் என்னவாக பெயர் சூட்டிக் கொண்டாலும் நீங்கள் எத்தனை மணிக்கு, மத்தியானம் 2 மணிக்கு, ஏப்பா சாப்பாட்டு நேரமா தூக்குறீங்க, கொஞ்சம் தள்ளி தூக்கக்கூடாதான்னு தான் கேட்பான். எப்போதுமே இருக்கிறவனை வழி அனுப்புகிற போது இருக்கிறவர்கள் கவனமாக இருந்து கொள்வார்கள். என்ஆர் எழுதினார், தன் தலைமாட்டில் வாசனை திரவியங்களும் பூக்களும் வைத்த போது ஒரு சவம் சந்தோஷப்பட்டு கொண்டது. கவிஞன் எழுதினான், உன்னிலிருந்து வரும் துர்நாற்றம் தன்னை பாதித்து விடக்கூடாது என்பதில் உயிரோடு இருக்கிறவன் எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறான் என்று பார் என்று என்ஆர் எழுதினார். அப்படித்தான் உண்மையும் பொய்யும் கூட. மகாகவி கிப்ரான் எழுதினார் ஒரு முறை, உண்மையின் தேவதையும் பொய்யின் தேவதையும் உடன் பிறந்தவர்கள். இருவரும் ஒரு முறை கடலில் நீராட போனார்கள். நீராடி கொண்டிருக்கிற போது பொய்யின் தேவதைக்கு அழைப்பு வந்தது. பொய்க்கு அழைப்பு அதிகம். பொய்யின் தேவதைக்கு அழைப்பு வந்தது. அழைப்பு வந்த அவசரத்தில் வெளியேறி கரையேறி வந்த பொய்யின் தேவதை உண்மை தேவதையின் ஆடையை அணிந்து கொண்டு போய்விட்டாள். பிறகு சாவசமாக அழைக்க யாருமில்லாத உண்மையின் தேவதை தானாக குளித்து தீர்த்த பிறகு கரையேறி வந்து பார்த்தால் கரையில் பொய் தேவதையின் ஆடை இருந்தது. வேறு வழியில்லை என்பதால், பிறந்த வினையோடு போக முடியாது என்பதால் பொய் தேவதையின் ஆடை அணிந்து கொண்டு உண்மை தேவதை போனாள் என்று எழுதிவிட்டு மகாகவி கிப்ரான் எழுதினான், அன்றில் இருந்துதான் மனிதர்கள் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் பார்க்கிறார்கள் என்று எழுதினான். உண்மையாகவே கேட்கிறேன், கைகேயும் ராமனும் பேசுகிற போது அங்கே நின்றிருந்தது யார்? அப்பா, என்ன பாக்கியம் செய்தேன். இந்த அவையை தலைதாழ்ந்து பணிந்து வணங்குகிறேன். ஆமா, ராமன் கைகேயின் சொற்களால் அவன் முகத்தில் என்ன மாற்றம் வந்தது? கைகேயி எதுவும் சொல்லவில்லை. அந்த இடத்தில் இருவரும் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக நம் கண்ணுக்கு தெரியாத பரம்பொருளாக ஒருத்தன் நின்று கொண்டு கவி சக்கரவர்த்தி கம்பன் அதை கேட்ட மாத்திரத்தில் ராமனின் முகக்குறிப்பு எப்படி இருந்தது என்று சொல்ல வந்தான். சொல்ல வந்தவன் எழுதினான், அதை என்னால் சொல்ல முடியாது என்று எழுதினான். அங்கதான் பணிவு. இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ. அவன் முகத்துல என்ன உணர்ச்சி வந்துச்சுன்னு என்னால சொல்ல முடியுமா? எனக்கு அப்படி சிலுக்குது. ஆமா, நல்ல பாட்டு கேட்கிற போது உடம்பு சிலுக்க வேணும். மதுரையில் எனக்கு நேரம் இருக்கான்னு தெரியல, 2 நிமிஷம். மதுரையில் இறையனார் அகப்பொருள் உரைக்கு உரை தேடி திரிந்த போது, ஆளாளுக்கு ஒரு உரை எழுதி கொண்டு வந்த போது, எந்த உரையை தேர்வு செய்வது என்று பாண்டியன் தவித்த போது, பாண்டியன் கனவில் தோன்றி எம்பெருமான் ஈசன் சொன்னான், எமது குமாரர் முருக கடவுள் ருத்ரசன்மர் என்கிற பெயரில் அவதரித்திருக்கிறார். எல்லா உரைகளையும் அவரிடத்தில் வாசி, சிறந்த உரை எது என்பதை அவர் தேர்ந்தெடுத்து கொடுப்பார் என்றார். எல்லா உரைகளையும் எடுத்துக்கொண்டு பாண்டியன் ருத்ரசன்மரை தேடி போனால், பாண்டியன் தேடி போன ருத்ரசன்மர் வாய் பேச முடியாத மூங்கை, ஊமை. சிறந்த உரைக்கு ஊமை எப்படி வழி சொல்லும் என்று பாண்டியன் தவித்த போது இறைவன் சொன்னான், சொல்லுவான் பார் என்றார்கள். சிறந்த உரை வந்த போதெல்லாம், எப்போதெல்லாம் ருத்ரசன்மர் மேனி செலிர்த்து மெய் விதிர்த்து கண்ணீர் சொரிந்தாரோ அது சிறந்த உரை. அப்படி மேனி செலிர்க்கிற ஒரு இடம் 10,500 பாடல்கள் எழுதிய கவி சக்கரவர்த்தி சொல்கிறான், இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ. நான் சொல்ல முடியுமா? யாரும் செப்பரும். யாரா தான் சொல்ல முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லை, எவனாலையும் சொல்ல முடியாதுங்கிறான். யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கின். இப்ப யார் பார்க்கிறா? கம்பன் பார்க்கிறான், வேற யாரும் பார்க்கல, கம்பன் பார்க்கிறான். திருமுக செவ்வி, அவன் முகத்தை பார்த்தால்
எப்படி இருக்கிறது? ஒப்பதே முன்பு பின் இவ்வாசகம் உணர கேட்ட. இவ்வாசகம் சொல்லிட்டா காட்டுக்கு போன்னு உணர கேட்ட. அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. நாம் நீண்ட காலமாக ஒரு உரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது பூத்த செந்தாமரையை போல இல்லை, இல்லை என்கிறார் வைமுகோ. இல்லை என்று அவர் நேரடியாக சொல்லவில்லை. வேறொரு இடத்தில் வேறொரு பாடலுக்கு பொருள் சொல்லுகிற போது இந்த பாடலையும் அந்த பாடலையும் இணைத்து பார்த்தால் பொருள் புரியும் என்று வைமுகோ சொல்லுகிறார். நாம் வழக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், காட்டுக்கு போ என்று கைகையை சொன்னவுடன் ராமன் முகம் அப்போது மலர்ந்த செந்தாமரையை போல இருந்தது என்று உரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் உரை பலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அது அல்ல உரை. நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். எப்போதும் மலர்ந்திருக்கும் ஒரு முகத்திற்கு அப்போது மலர்ந்த என்று சொல் எப்படி வரும்? ரைட்டா? எப்போதும் மலர்ந்திருக்கும் ஒரு முகத்திற்கு, எப்போதும் மலர்ந்திருக்கும் ஒரு முகத்திற்கு அப்போது மலர்ந்த என்ற பொருள் எப்படி வரும்? அப்போது என்ற போது அந்த உரை கேட்ட அப்போது என்றுதான் அந்த அப்போதை இணைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த அப்போது மலர்ந்த செந்தாமரையோடு ஒப்பிடக்கூடாது. இது ஒப்பிடக்கூடாது என்று உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்தது கம்பன். எங்கே கற்றுக் கொடுத்தான்? சீதை சுந்தரவனத்திலே இருந்து நினைக்கிறாள். அரசனாக வேண்டும் என்று சொன்ன போதும், அரசனாக வேண்டும் என்று சொன்ன போதும், காட்டுக்கு போ என்று சொன்ன போதிலும் அவன் முகம் எப்படி இருந்தது? சித்திரத்தில் மலர்ந்த என்று எழுதினான். நண்பர்களே, இயற்கையான பூ பகலில் பூக்கும், இரவில் வாடும். சித்திரத்தில் வரைந்த பூ எப்போதும் பூத்திருக்கும். என்கிற ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு சானட்டை ஒரு கவிஞன் எழுதியிருப்பான். ஒரு கிரேக்க அஸ்தி கலசத்தை பற்றிய பாடல் அது. அந்த அஸ்தி கலசத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் காதலியை முத்தமிடுவதற்காக அவள் காதலன் விரைந்து ஓடி வரும் ஒரு காட்சி சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கும். கவிஞன் எழுதினான், இந்த உலகத்திலேயே அமரத்துவம் பெற்ற காதல் அதுதான். ஏனென்றால் அவன் அவளை முத்தமிட போகிறான், ஆனால் முத்தமிட போவதில்லை. ஏனென்றால் சிற்பம். தன்னை அவன் முத்தமிட போகிறான் என்கிற பெருமகிழ்ச்சியோடு அவள் ஓடிக்கொண்டிருக்கிறாள், ஆனாலும் அவன் முத்தமிட போவதில்லை. அது சிற்பம். காலத்தில் சிற்பமாக உறைந்து விட்டதால் அந்த உணர்வும் உறைந்து விட்டது என்பதால் அழியாத காதல் அதுதான் என்று கவிஞன் பாடினான் பாருங்கள். அதுபோல எப்போதும் மலர்ந்த முகத்தை அப்போது மலர்ந்தது என்று சொல்லுவது பிழை. எப்போதும் மலர்ந்த முகம் எது? சித்திரத்தில் மலர்ந்த செந்தாமரை. சுந்தரவனத்தில் நண்பர்களே, கைகேயி சூழ்விலை படலத்தில் கம்பன் பாடிய இந்த பாடலுக்கு ஏறக்குறைய ஒரு 7000 8000 பாடல்களுக்கு பிறகு சுந்தரகாண்டத்தில் சீதை சொல்லுகிறாள், ஆட்சிய அதிகாரத்தை எடுத்துக்கொள் என்று சொன்ன போதும், காட்டுக்கு போ என்று சொன்ன போதும், சித்திரத்தில் வரைந்த முகம் போல அவன் முகம் இருந்தது என்று சீதை சொன்னது குறிப்பானால் இந்த பாடலை திரும்ப பாருங்கள். இப்போது எம்மனோரால் இயம்புனருக்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு. எப்போதும் முன்பு பின்பு இவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது, அப்பொழுது மலர்ந்த செந்தாமரை அல்ல, வாசகம் கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை வென்றது அரோ. சித்திரத்தில் இருப்பது போல என்றும் எப்போதும், என்றும் எப்போதும் புன்னகை பூத்த முகத்தோடு இருந்த ராமன் கைகேயி சொன்ன போது அப்போது பூத்த மலர் போல சிரிக்கவில்லை, எப்போதும் பூத்திருக்கும் மலர் போல சிரித்தான். அது சித்திரத்தில் எழுதிய காட்சி போல எழுதினான் என்று பாடினான். நண்பர்களே, இதைத்தான் 4 வரிகளில் கவிமணி பாடுகிறார். எத்துக்கும் போற்றும் ராமன் திருக்கதையை, எத்திக்கும் போற்றும் ராமன் திருக்கதையை தித்திக்கும் செந்தமிழில் செய்தழித்து, எத்திக்கும் போற்றும் ராமன் திருக்கதையை தித்திக்கும் செந்தமிழில் செய்தழித்து நித்தமும் முன்னாள்
நித்தமும் அம்புவியில் மக்கள் அமுதம். நித்தமும் அம்புவியில் அமுதம் தேவர்களுக்கானது மட்டுமல்ல. நான் ஞானச்செருக்கோடு சொல்கிறேன், நீங்கள் சிரமப்பட்டு ஒரு மலையை எடுத்து மத்தாக்கி கயிறை போட்டு தேய்த்து பலரை கொன்று உண்டாக்கிய அமுதத்தை எங்கள் கம்பன் தன் காப்பியத்தின் மூலம் எங்களுக்கு தந்து விட்டான். நித்தமும் அம்புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பன் கவியே, கம்பன் கவியே, கம்பன் கவியே.